துலாம் ராசியினருக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு வெற்றி கொடி நட்டும் ஆண்டாக தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. ஒரு நல்ல அங்கீகாரம், நல்ல அந்தஸ்து உள்ள பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பெருமையா சொல்லிக்கிற மாதிரியான வேலையில போய் நீங்க சேருவீங்க. உங்களுடைய தொழில்ன்றது ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை காணும். இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு ரொம்பவே அமோகமா இருக்குங்க. அதாவது இந்த ஆண்டு மாதம் முதல்ல வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் கூட்டணி இருக்கு. இந்த ஆண்டு நீங்க முயற்சி எடுக்கிறது எல்லாமே சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகள் எல்லாமே வந்து தவிடு பொடியா வெளியேறி போயிடுவாங்க. யாருமே உங்களுக்கு எதிர்த்து நின்று செயல்பட முடியாது. யாருமே உங்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க முடியாது. எந்த மாதிரியான குழப்பங்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, யாருமே உங்களுக்கு எதிர்த்து வந்து நின்று பேச முடியாது. எல்லாமே நீங்க சூப்பரா டேக் ஓவர் பண்ணிட்டு போவீங்க. எல்லாமே கிளியரா இருக்கும். அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு மாறுறாரு. அதாவது இந்த ஆண்டு பிற்பாதி ஜூன் மாதம் 3ஆம் தேதி குரு கடக ராசியில் உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து சனியை அவர் பார்வை செய்யறாரு. உங்களுக்கு 6ஆம் இடம் இருக்கும் சனியை பார்வை செய்யறாரு. குரு இருக்கும் இடம் 10ஆம் இடம். ஆக 2 ராஜ கிரகங்கள் உங்களுடைய வேலை தொழில் அமைப்புல ரொம்பவே யோகமா இருக்குது. அங்க குரு பார்வை சனி மீது விழுதும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி, யாரு உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல தொந்தரவு கொடுத்தாலும் சரி, யாரு உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்க சரி கட்டிட்டு அதுல இருந்து நீங்க வெற்றிகரமா வெளியேறி வருவீங்க. அதே மாதிரி துலாம் ராசினர் இத்தனை நாள் நான் வேலைக்கே போனதில்லை, நான் இத்தனை நாள் சம்பாதிச்சதே இல்லை, நான் ஒரு தொழிலை நான் ஆரம்பிக்கலாமா, நான் இப்ப வேலையை தேடி போடலாமான்னு கண்டிப்பா போகலாம். கண்டிப்பா நீங்க தொழில் தொடங்கலாம். புதுசா எந்த வேலை கிடைச்சாலும் நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வேலையிலயும் சரி தொழிலையும் சரி ராஜ கிரகங்களான குரு மற்றும் சனி இருக்கணும் போது உங்களுக்கு அதுல ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. பொறுப்பை கொடுத்து அது மூலமா உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால வேலை தொழில் மூலமா உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. பொறுப்பு மூலமா உங்களுக்கு கௌரவத்தையும் மரியாதையும் தேடி கொடுப்பாங்க. ஆக நீங்க வேலை தொழில் மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா என்னை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? துலாம் ராசினருக்கு இது வந்து யோகமான காலகட்டம் தான். இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு வந்து நல்ல அம்சங்கள் நிறைஞ்சு இருக்கு. அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துல தை மாதத்துல பாத்தீங்கன்னா பஞ்சகிரக கூட்டணிகள் சேருதுங்க. அந்த பஞ்சகிரக கூட்டணிகள் ஒன்று இணையும் போது வந்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. நீங்க ரொம்பவே சொகுசா வாழ்றீங்க. நிறைய பேர் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நிலம் வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் தை மாதத்துல வாங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தை மாதத்துல சொத்து சேர்க்கை ஏற்படும். கண்டிப்பா நீங்க சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய ஷேர்ஸ்லயோ ட்ரேடிங்லயோ எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களால வீடு வாங்க முடியல, இல்ல எனக்கு வீடு வாங்குற பிளானே இல்லைன்னாலும் பாத்தீங்கன்னா நீங்க லாங் டேர்மா ஏதாவது வந்து பாலிசி எடுப்பீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்ற பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு ரொம்பவே லாபகரமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். நிலம் வாங்கி போடுறதோ, இல்ல வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கி அதை நீங்க வாடகைக்கு விடுறதோ, அந்த மாதிரியான அமைப்புகள்ன்றது உங்களுக்கு ஜனவரி மாதத்துல ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வேலையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும், கஷ்டமே இல்லாம ரொம்பவே ஜாலியா நீங்க வேலை பாக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப சொகுசா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மந்தத்தன்மையா நீங்க செயல்படவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சொகுசு இருக்குன்னும் போதே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மந்தத்தன்மை வெளிப்படுது பாத்தீங்களா? அதனால இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் சொகுசாவும் கொஞ்சம் மந்தத்தன்மையாவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது உங்க ராசி அதிபதி சுக்கிரனும் கூட சேர்ந்து பயணிக்கிறாரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே லாபகரமா திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். அந்த நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு எவ்வித பணமா இருந்தாலும் சரி, நான் இந்த பிஎஃப் காசு எடுக்கணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து சேரலைன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல உங்களுக்கு பிஎஃப் காசு வந்துடும். அதே மாதிரி யாருக்கும் நான் கடன் கொடுத்து வச்சுட்டு நானே மறந்துட்டேங்க, அந்த பணம் வந்து அந்த டைமுக்கு வந்து சேரும்.
ஓகேங்களா. சில பேர் வந்து வீடு வாங்கணும் கட்டணும்ன்றதுக்காக வந்து தொழில்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கான காலகட்டமா இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் இதுக்காக நீங்க எடுத்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கும். சில பேர் வந்து வீட்டுக்காகவோ தொழிலுக்காகவோ வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கும். இந்த துலாம் ராசினர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல இந்த துலாம் ராசினர் வந்து வீடு தொழில் எல்லாம் நீங்க வந்து புதுசா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அந்த கடன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கடனாதான் அமையும். அந்த கடன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செலவாகவும் தான் உங்களுக்கு இருக்கும். அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து கடன் வாங்குறமே அப்படின்லாம் பயப்பட வேணாம். கடன் வாங்குறதுனால நம்ம ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்போமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு லாபகரமா தான் இருக்கும். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அந்த கடன் வாங்கும் சூழ்நிலைன்றது ஏற்படதான் செய்யும். அப்போ நீங்க வந்து இது அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், எது அது நல்ல செலவாவோ இல்ல நல்ல கடனா ஏற்படுத்திக்கலான்றத பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா கையில காசு இருந்தாலும் அது செலவாகி கரைஞ்சிட்டு போற மாதிரி இருக்குன்னும் போது நீங்க அதை வந்து ஒரு வீடு வாங்கி போடுறதுனாலயோ இல்ல ஒரு வண்டி வாங்கி போடுறதுனாலயோ அது உங்களுக்கு லாபத்தை தானே ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்க. இது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு சூப்பரா போகுது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் கூடவே உங்களோட ராசி அதிபதியும் பயணிக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அங்கீகாரம் அதிகாரத்துக்கு எங்கேயுமே எந்த பங்கமும் வராது. அதுக்கு எந்த குறைச்சலும் இல்லை. அழகா நீங்க அதை அப்படியே மேம்படுத்திட்டு அதை அப்படியே மேலோட்டமா எடுத்துட்டு போயிடுவீங்க. எங்கேயும் சிக்கிக்கிறதோ மாட்டிக்கிறதோ எங்கேயுமே கிடையாது. இந்த 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு நுழையும் போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா வரும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதாவது 4ஆம் இடத்துல நான் பஞ்சகிரக கூட்டணிகள் சேரும் போது ரொம்ப சொகுசாவே இருப்பீங்க. ரொம்ப ஈஸியா எல்லா வேலையும் நீங்க வாங்கிப்பீங்க. ரொம்ப ஈஸியா எல்லா வேலையும் செஞ்சுப்பீங்க. கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படும்ட்டு அந்த மந்த நிலையில ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களால செயல்படுத்த முடியாதுங்க. எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டு செய்யற மாதிரிதான் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாவே இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க வந்து தலைமை தாங்கி நீங்க அதை வந்து டேக் ஓவர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போற மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியில குரு பார்வை விழும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்திலயும் வந்து உங்களுக்கு குதூகலமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுன்றதுலதான் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ இதுதான் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும். துலாம் ராசினர் பல பேர் வந்து இந்த 2026ஆம் ஆண்டுல வீட்டுல உங்களோட மணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். புது வீடு வாங்குறது இல்ல புது வீடு மாத்தின்னு போறது அப்படின்ற காலகட்டமா தான் இந்த 2026 இருக்கு. துலாம் ராசியினர் எந்த மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளலாம்? ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சின்றது அவ்வளவு பிரச்சனைக்குரிய பயிற்சியா இல்லை. அவங்களுடைய பொசிஷன் எதுவும் உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தல. அதே மாதிரி சனியும் வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தல. குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு போது ஒரு வேலை தொழில்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பொறுப்புகள் அதிகமா கொடுத்துருவாரு. தலை கொஞ்சம் பாரமா இருக்கும். வேலை பாரம் அதிகமா இருக்கும். அதுதான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீலா ஜாலியா அப்படிலாம் இருக்க முடியாது. பொறுப்பு அதிகமா இருக்கு. பேர் எடுக்க போறீங்கல்ல, சூப்பரா பண்ணிட்டாங்க துலாம் ராசினர் அப்படின்றது பேர் வரப்போதுல, அப்ப அதுக்கான உழைப்பை நீங்க கொட்டிதான் ஆகணும்ன்றது ஆண்டு பிற்பாதியில இருக்கு. ஓகேங்களா. சோ உங்களுடைய பொறுப்புகளை நீங்க வந்து தக்க வச்சுக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. 4ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் குருவோட பார்வை விழுதுன்னும் போது கண்டிப்பா குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. குடும்பத்தோட சேர்ந்து நீங்க வந்து நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனியோட பார்வை விழுது. டைரக்டா 7ஆம் இடமான கன்னி ராசியில சனியோட பார்வை விழுதுன்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நைட் டைம் டிராவல்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல லாங் டேர்ம் டிராவல்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி டிராவலிங்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சரிங்களா. குழந்தைங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா உடனே நீங்க போய் பாத்துக்கிறது பெட்டரா இருக்கும். துலாம் ராசினருக்கு பரிகாரங்கள்னாலே பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி துலாம் ராசியில தான் சுவாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம்ன்றது நரசிம்மருக்குரிய நட்சத்திரம். கடன் பிரச்சனையால யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனைகள் குறையும். யோக நரசிம்மரை வழிபாடு பண்றது உங்களுக்கு கடன் தொல்லையும்
அதே மாதிரி எதிரி தொல்லையும் இருந்தும் உங்களை காப்பாத்திக்க உதவும். அதனால யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மரை துலாம் ராசினர் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்ல பலன்களை பெற்று தரும். எங்கேயுமே நீங்க வந்து முடங்கி போய் உட்கார முடியாது. கடந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் போராட்டமும் இருந்திருக்கும். அது 2025லயே நீங்க ஓரளவுக்கு வெளியே வந்திருப்பீங்க. இந்த 2026ன்றது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் கிடையாது. 2026ன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் அண்ட் செப்டம்பர் மாசம் ரொம்பவே யோகமா இருக்குங்க. இந்த மார்ச் அண்ட் செப்டம்பர் மந்த்ல வந்து மேரேஜ் பிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு துலாம் ராசினருக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகும். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய பேர் செட் ஆகக்கூடிய அமைப்பும் இருக்கு. ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது ஆண்டு முற்பாதியில ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தைன்றது ஜூன் மாசம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஜூன் மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து முயற்சி எடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க, பெட்டரா இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா துலாம் ராசினர் பெண்கள் எப்படி இருக்கணும்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே சொகுசா இருப்பீங்கன்றத ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதே நேரத்துல நீங்க வந்து உங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே செவ்வாய், உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா மத்தவங்க யாருன்னா ஏதாவது பேசும்போது டக்குன்னு நீங்க வார்த்தையை விட்டுடுற மாதிரி இருக்கும். இது மத்தவங்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சலசலப்பு உண்டாக்கும். அதனால நீங்க வந்து வார்த்தையில ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கணும் போது பாத்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் அதிகமா உருவாகக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த நேரத்துல நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய மறைமுக எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலன்களை பெற்று தரும். அதே மாதிரி வீட்டுல சுமங்கலி பூஜை பண்றது, ரொம்ப ஏழை எளிய பெண்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச திருமணத்துக்கான நிதி உதவிகள் செய்யறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும். பொருளாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும். உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து சொத்து சேர்க்கை அதிகமா ஏற்படும். அம்மா வீட்டுல இருந்து சொத்து வர்றது, இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு சொத்து பங்கு பிரிவினை வர்றது, உங்களுடைய பங்காளிங்க கிட்ட இருந்து உங்களுக்கு சொத்து பங்கு பிரிவினை வர்றதெல்லாம் இந்த ஆண்டு குறிப்பிட்டு நடக்குங்க. இது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாவும் யோகமாவும் அமையும்.